கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத மேடை போட்டு பேசியிருக்கிறார் ஒருத்தர். யார் இவர்? தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான். அவர் ஒரு நிகழ்ச்சி மேடையில் போயிட்டு முக்கியமான பல விஷயங்களை பேசியிருக்காரு, கொஞ்சம் ஹியூமரோட. என்னென்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. அப்போ வந்து யார் யார் போயிருக்காங்கன்னா, இவர், அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள், அது போக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், இவங்கெல்லாம் தான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேர் போகிறாங்க, அமைச்சர்கள் 2 பேரும் போகும்போது செல்வ பெருந்தகை அவர்கள் அங்கே இல்லை. ஐயோ என்னப்பா பேர் போட்டுக்கிறாங்க, ஆனால் ஆளை காணுமே அப்படின்ற மாதிரி சாக்கானா. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை சார் வந்தார், ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க, வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்ததுக்கப்புறம் அவர் வந்து சரி ரைட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி. இதை வந்து எந்த மாதிரி ஒரு டெரிவேஷனில் சொல்லியிருக்காருன்னா, கூட்டணியை விட்டு போயிடுவாருன்ற மாதிரி எல்லாம் பேசின இந்த நேரத்தில் இல்லை நான் கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ப்ரெசண்ட்டை போட்டு ஆப்சண்ட்டை ப்ரெசென்ட் ஆக்கியிருக்கார் செல்வ பெருந்தகை அவர்கள்னு சொல்லிட்டு கலன்னு பேசி எல்லாரையுமே கவர்ந்துருக்கிறாரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நிகழ்ச்சியுடைய அழைப்புதழில் என்னுடைய பெயர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பெயர், அதேபோல் அண்ணன் செல்வ பெருந்தகை அண்ணனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. உரையாற்றுவோர், சிறப்புரையாற்றுவோர்னு. நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் அவர்களும் உள்ளே வரும்பொழுது அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் இல்லை, வேற ஒரு முன்னாடி வந்துட்டு ஒரு அவசர அழைப்புக்காக திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அதன் பிறகு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு, இவர் வருவாரா மாட்டாரா. நிகழ்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்கள்லாம் தலைப்புகள்லாம் ரெடி பண்ணி உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தகை ஆப்சென்ட், நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசியில் அவரும் வந்து அதற்கும் வழி இல்லாமல் அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்கே வரணுமோ போனால் தானே வர முடியும்.